2006 வருடம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் இலங்கையில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவில் செஞ்சோலை அப்படிங்கிற மாணவிகளுக்கான ஒரு இல்லம்ங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இல்லத்தை நோக்கி இலங்கை இராணுவத்துடைய விமானப்படை வானத்தில் பறந்து வந்து குண்டு மழை பொழிஞ்சாங்க. அந்த தாக்குதலில் 61 அப்பாவி குழந்தைகள் இறந்து போனாங்க. 14-16 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது புலிகளுடைய பயிற்சி முகாமாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இலங்கை அரசு. ஆனால் புலிகள் அமைப்பும் யூனிசெஃப்பும் மனித உரிமைகள் ஆணையமும் புலிகளுக்கும் அந்த இல்லத்திற்கும் சம்பந்தமே கிடையாது, இறந்து போனது அப்பாவி உயிர்கள் அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாங்க. இந்த படுபாதக கொலை சம்பவத்தை செய்வதற்கு இலங்கை இராணுவம் பயன்படுத்திய போர் விமானத்துடைய பெயர் கஃபீர் போர் விமானம். இந்த கஃபீர் விமானம் யாருடைய தயாரிப்பு தெரியுமா? இஸ்ரேலுடையது. இஸ்ரேலுடைய உதவியோட இலங்கை இராணுவம் இந்த அட்டுழியத்தை மட்டும் செய்யலை, இன்னும் எத்தனையோ அட்டுழியங்களை செஞ்சாங்க. காசாவில் இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அட்டுழியங்களுக்கான ஒரு பயிற்சி களமாக இலங்கையை இஸ்ரேல் பயன்படுத்தியதா, அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இலங்கை தமிழர்களுடைய மரணத்திற்கு இஸ்ரேல் எப்படிலாம் காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு சில சங்கேத வார்த்தைகள் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில பேரை நேரடியாக பெயர் சொல்ல முடியாது, அமைப்புகளுடைய பெயர்களை நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா யூடியூப், ஃபேஸ்புக்குடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பேரை மாற்றி புரிகிற மாதிரி நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகள் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக இலங்கையில் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இனமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அங்கே இனப்படுகொலைகள் பெரிய அளவுக்கு நடந்துச்சு. கடைசி போர்க்கால சமயங்களில் அங்கே நிகழ்ந்த கொடுமைகளுடைய விஷுவல்ஸ்லாம் பார்க்கவே முடியாது. ஐக்கிய நாடுகளுடைய அறிக்கையின்படியே 75,000 அப்பாவி மக்கள் இலங்கை இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்காங்க. இலங்கை இராணுவம் அந்த அளவுக்கு வார் கிரைம்ஸை செஞ்சுருக்காங்க. அவங்க கைகள் முழுக்க இரத்தக்கரையாக இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. 75,000 அப்படிங்கிறதே உண்மைக்கு மாறான எண்ணிக்கை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. சமீபத்தில் கூட தோண்ட தமிழர்களுடைய எலும்பு கூடுகள் இலங்கையில் கிடச்சிது. In February this year, a group of workers were preparing an area of land on the outskirts of Jaffna. The workers found several human bones there. The discovery was shocking for them. அந்த அளவுக்கு பார்க்கிற அத்தனை பேரையும் சுட்டு கொன்று புதைத்தார்கள் இலங்கை இராணுவத்தினர். இப்படி கொடுமைகள் நிகழ்த்தின இலங்கை இராணுவத்துக்கு இதுவரைக்கும் பொதுவெளியில் எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படலை. இந்த கொடுமைகள் நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்த முக்கிய அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் யாருக்குமே எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படலை. இது எல்லாத்தையும் இலங்கை இராணுவம் தனியாக செய்யலை, ஒரு பெரிய கூட்டாளியோடு சேர்ந்து தான் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதான் நமக்கு ஆச்சரியமான அதிர்ச்சியூட்டும் தகவலாக இருக்குது. ரீசெண்டாக ஒயர் மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்திருந்தது. டீக்ளாசிஃபைடான ஃபைல்ஸுங்கிறது இஸ்ரேலிருந்து கிடச்சிருக்கு. அதில் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இலங்கைக்கும் நிறைய நெருக்கமான தொடர்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. குறிப்பாக இஸ்ரேலுடைய உளவு படையான மொசாடுக்கும் இலங்கைக்கும் பெரிய அளவுக்கான கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. 2 பேரும் பல விஷயங்களை ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்ங்கிறது கிடச்சிருக்கு. அந்த ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்ததில் இலங்கைக்கு இராணுவ ரீதியான உதவிகள் வழங்கியது, இராணுவ வெப்பன்ஸை கொடுத்தது, இராணுவ ரீதியான ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூகங்களை வகுத்து கொடுத்தது, எல்லாத்துலேயுமே இஸ்ரேலுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த போர் சூழலில் நம்ம இதை பற்றி பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொல்லணும். ஈரானும் இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றங்களுக்கான ஐக்கிய நாடுகள் சபையுடைய குழு அமைக்கப்பட்டப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடுகளில் ஈரானும் ஒன்று. எல்லா நாடுகளும் எங்களை கைவிரிச்சப்போ ஈரான் எங்களுக்கு துணை நின்றுருக்கு அப்படின்னு ஈரானை புகழ்ந்து பேசியிருக்காரு இலங்கையுடைய அமைச்சர். இலங்கைக்கு கோடிக்கணக்கான பணத்தை கடனாக கொடுத்து உதவியிருக்காங்க ஈரான். அவங்களுக்கு ஆயில் கொடுத்து உதவியிருக்காங்க. இலங்கையை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னராக ஈரான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளில் வந்தது. இதெல்லாம் ராஜபக்ஷ அவர்கள் இலங்கையுடைய அதிபராக இருந்த சமயத்தில் ஈரானோட அதிக நெருக்கம் காட்டினப்போ ஏற்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். இப்படி இலங்கைக்கு சப்போர்ட் பண்ண நாடுகளுடைய பட்டியல் எடுத்தோன்னா இந்தியா உட்பட அந்த நாடுகளுடைய லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. அப்படி பார்த்தோன்னா இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு இலங்கை அரசோட அத்தனை நாடுகளும் கைகோர்த்துருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஆனால் இத்தனை நாடுகள் இலங்கையோடு நின்னாலும் தோளோட தோள் நின்று கத்தியை கையில் சேர்த்து பிடிச்சி நம்ம நெஞ்சில் குத்துனது யாருன்னு பார்த்தா இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கும் இலங்கைக்குமான இந்த உறவுகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.
இஸ்ரேல் இலங்கைக்கான ஒரு மையப்புள்ளி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஒற்றுமையில் அவங்க வந்து நிற்கிறாங்க. அது என்னென்னா, நாங்கள் தான் சுப்பீரியர் ரேஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எங்களை விட புனிதமானவர்கள் யாரும் கிடையாது. எங்களுக்கு இறைவனே இந்த இடத்த கொடுத்துருக்கான். இந்த இடம் எங்களுக்கானது தான். நாங்கள் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இஸ்ரேலை யூதர்கள் தங்களுக்கு சொந்தமானதாக நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இலங்கையிலையும் சிங்களம் மட்டும்தான் கோலோச்சனம், சிங்களவர்கள் தான் மிகப்பெரியவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்தேறிய போது தான் தமிழர்கள் அதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் இலங்கையில் அதற்கான பிரச்சனை அப்படிங்கிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இலங்கைக்கும் இஸ்ரேலுக்குமான கனெக்ஷன் அப்படிங்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவான காலத்திலிருந்து தொடங்குது. 1948 இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு பிறக்குது. அந்த நாட்டை அங்கீகரிக்கிறதுக்கு பல நாடுகள் வந்து யோசிக்கிறாங்க. இந்தியா உட்பட பல நாடுகள் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கலை. ஆனால் ஆசியாவிலேருந்து இஸ்ரேலுக்கான முதல் அங்கீகாரங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா இலங்கைக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இலங்கையுடைய முதல் பிரதமரான டிஎஸ் சேனநாயக்கா இஸ்ரேலோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். இன்னும் சொல்லப்போனால் இலங்கையுடைய முதல் போர்க்கப்பலான கஜாபாபு அப்படிங்கிறதே இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் அவங்க வாங்கினாங்க. இப்படி இஸ்ரேலோட இலங்கைக்கு இருந்த இந்த உறவு அப்படிங்கிறது அரப் கண்ட்ரிஸுக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப கடுமையான எதிர்ப்புகளை வந்து இதுக்கு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா 1956 இந்த நிலைமை மாறுது. பண்டாரநாயகே இலங்கையுடைய பிரதமராக வந்ததுக்கப்புறமா அவர் நேரடியாக அரபு நாடுகளை தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இஸ்ரேலை அப்படியே டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா பிரதமரான திருமதி பண்டாரநாயகா வந்து அணிசேரா நாடுகள் கொள்கையை வந்து பின்பற்றுறாங்க. அரபு நாடுகளுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பாலஸ்தீனத்துக்கு அவங்களுடைய ஆதரவுங்கிறது இருக்குது. PLO யாசர் அராஃபத்துடைய தலைமையின் கீழே செயல்பட்ட PLOவோட கொஞ்சம் அதிகமாக நெருக்கம் பாராட்டுறதுக்கான முயற்சியில் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யாசர் அராஃபத்தோட இலங்கையில் இருந்த விடுதலை போர் வீரர்கள் வந்து ரொம்ப நெருக்கமான உறவுங்கிறத வச்சுருந்தாங்க. அதை தடுக்கணும். அதுக்கு பதிலாக பாலஸ்தீனத்தோட நாம் நேரடியாக தொடர்பு வச்சுக்கிட்டோன்னா அது அரபு நாடுகளோட நம்மளுடைய உறவுங்கிறத இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு யோசித்தாங்க பண்டாரநாயக்கா. இஸ்ரேலுக்கும் இலங்கைக்குமான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக கட் ஆஃப் ஆயிருந்தது. இஸ்ரேலுடைய தூதரகம் அப்படிங்கிறது கூட இலங்கையில் இல்லாத ஒரு காலகட்டமாக அது இருந்துச்சு. ஆனால் அது 1984 மாறுது. இலங்கையுடைய அதிபராக ஜூனியஸ் ரிச்சர்ட் ஜெயவர்தனை வந்து பதவிக்கு வரார். அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறமா இஸ்ரேலோட இலங்கைக்கு இருக்கக்கூடிய நெருக்கம்ங்கிறது மறுபடியும் தொடங்கப்படுது. அப்படி தொடங்கின அந்த உறவை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்கணும்னு இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு தனி தூதரகம் தொடங்க முடியாது அப்படிங்கிறதுனால அமெரிக்கன் தூதரகத்திலேயே தனியாக ஒரு ஆஃபீஸுங்கிறத க்ரியேட் பண்ணி அந்த ஆஃபீஸ் மூலமாக இஸ்ரேலும் இலங்கையும் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தொடங்கப்பட்டதற்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள் தான் இந்த டீக்ளாசிஃபைட் ஃபைல்ஸில் இருந்து நமக்கு கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழர்களுடைய அந்த ஆயுதம் தாங்கின போராட்டத்தை தடுக்கிறதுக்கு இலங்கை தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதற்கு இஸ்ரேல் கிட்ட அவங்க உதவியும் கேட்டிருக்காங்க. இஸ்ரேல் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உதவிகள் அப்படிங்கிறது இராணுவ ரீதியான உதவிகளாக தொடங்கியிருக்கு. ஆரம்பத்தில் $30 மில்லியன் ஒர்த்தான வெப்பன்ஸ் அப்படிங்கிறத இலங்கைக்கு இஸ்ரேல் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் பேட்ரோல் போட்ஸ், மினி யூசி சப்மிஷன்ஸ், எலக்ட்ரானிக் ஃபென்சிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இது எல்லாமே அடங்கும். இப்படி ஆயுதங்களை வழங்கினதோடு மட்டும் இல்லாமல் இலங்கை இராணுவத்துக்கு ஒரு தனி பயிற்சியை தருவதற்கும் ஆஃபீஸர்ஸை நியமிச்சிருக்காங்க இஸ்ரேல். 1967 மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இஸ்ரேல் போர்களை நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு கழக குழுக்களை எப்படி அடக்கணும் அப்படிங்கிற நேரடி பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த பயிற்சி அப்படிங்கிறத இலங்கை இராணுவத்துக்கு முழுமையாக தந்திருக்காங்க இஸ்ரேல். நேரடியாக இஸ்ரேல் இராணுவத்திலேருந்து பயிற்சிக்கு வர்றாங்க அப்படின்னு வெளியில் தெரிஞ்சால் அது பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால விவசாய பயிற்சி தராங்க அப்படிங்கிற போர்வையில் இலங்கைக்கு இஸ்ரேல் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு இங்கே ஸ்பெஷல் பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர்கள் தான் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு இலங்கையில் உருவாக்கப்பட்டாங்க. 1980 காலகட்டத்தில் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக தமிழர்கள் மத்தியில் ஏகப்பட்ட கொடுமைகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. எக்கச்சக்கமான பேரை இவங்க வந்து கொலை செஞ்சாங்க. இந்த படையிலிருந்து ஒரு சில பேரை சூஸ் பண்ணி தான் அதிபருக்கான பாதுகாப்பு படை அப்படிங்கிறதே உருவாக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு இவங்களுடைய கொடுமைகள் இருந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா வந்து உள்ள தலையிட்டு நீங்கள் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வந்து பயிற்சி தர்றது வந்து கண்டிப்பாக பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக படுகொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொசாட்டுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி மொசாட் அவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க.
இது எல்லாத்தையும் சேர்த்து இலங்கைக்குன்னு ஸ்பெஷலான மொசாட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே தலையிடுறது அப்படிங்கிறது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த டீக்ளாசிஃபைட் ஃபைல்ஸில் இருந்தே ஒரு விஷயம் கிடைக்கிது. ஜெயவர்தனை அவர்கள் மறுபடியும் தேர்தலில் நிற்கிறார். அந்த தேர்தலில் என்ன ஜெயிக்க வைங்க அப்படின்னு மொசாட் உளவாளிகள் கிட்ட அவர் கேட்டிருக்கார். அதோடு மட்டும் இல்லாமல் $1 மில்லியன் அமெரிக்கன் எனக்கு தேர்தல் செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார். ஜெயவர்தனை எப்படி ஜெயிச்சாகணும், அவர் ஜெயிக்கலன்னா நாம் இங்கே இருக்கவே முடியாது, ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி பதவிக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க, ஜெயவர்தனை பதவியில் இருக்க வேண்டியது அவசியம், அவர் ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு மொசாட் உளவாளிகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட் தலைமையகத்துக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க. அது இந்த டீக்ளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிது. இப்படி இலங்கையுடைய தேர்தலையே தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு இலங்கையில் இருந்த மொசாட் உளவாளிகள் இருந்திருக்காங்க. இப்படி தேர்தல் மட்டும் இல்லாமல் இலங்கை அரசு எடுத்த பல நிர்வாக ரீதியான முடிவுகளுக்கு இஸ்ரேல் பின்னாடி இருந்து செயல்பட்டிருக்காங்களோ அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பை வே ஆஃப் டிசப்ஷன் த மேக்கிங் அண்ட் அன்மேக்கிங் ஆஃப் எ மொசாட் ஆஃபீஸர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின விக்டர் ஓஸ்ட்ரோவ்ஸ்கி தன்னுடைய புத்தகத்தில் ஒரு நபரை பற்றி குறிப்பிடுறார். அந்த நபருடைய பெயர் ஆமியார். இந்த ஆமியார் மூலமாக இஸ்ரேல் இலங்கை அரசுடைய பல முடிவுகளை செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் குறிப்பாக தரார். அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக மகாவேலி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை சொல்கிறார். இந்த மகாவேலி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இலங்கையில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை உருவாக்குறதுக்கும் வெள்ளத்தை தடுப்பதற்கும் அதே மாதிரி வறண்ட நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு ப்ராஜெக்டாக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ப்ராஜெக்டுக்காக $250 மில்லியன் பணத்தை உலக வங்கி கிட்ட இருந்தும் மற்ற வெளிநாடுகள் கிட்ட இருந்தும் ஃபண்டாக வாங்கலாம். இப்படி ஃபண்ட் வாங்கிறது மூலமாக இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியும். அந்த பணத்தை வச்சு இந்த ப்ராஜெக்டை மட்டும் செயல்படுத்தாமல் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக இலங்கை எக்கனாமியும் பூஸ்ட் பண்ணிக்கலாம், அதன் மூலமாக அதோடைய பலத்தையும் அதிகமாக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் உருவாக்கியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கடனை எப்படி வாங்குறது, அதுக்கான ப்ராஜெக்ட் டிசைன் எப்படி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் அவங்களுடைய ஆஃபீஸர்ஸை வச்சு தான் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கான டெண்டர் அப்படிங்கிறது கூட ஒரு இஸ்ரேல் கம்பெனிக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இலங்கையுடைய முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் கூட இஸ்ரேல் மேனிப்புலேட் பண்ணி செய்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு க்ளோஸான ரிலேஷன் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இருந்திருக்கு. இதை ஏன் இஸ்ரேல் செஞ்சாங்க அப்படின்னா, காசாவில் என்ன நிகழ்த்தணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக, அதற்கான ஒரு ட்ரைனிங் கேம்பாக இலங்கையை பயன்படுத்தியிருக்காங்களோ இஸ்ரேல் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. கிட்டத்தட்ட நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா அது உண்மையோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இலங்கை என்ன பண்ணுறாங்கன்னா, உள்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்கள் அவங்களுடைய உரிமைகளுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிற ஆங்கிளில் இருந்து மாற்றி இது ஒரு டெரரிசம்கான அட்டாக், எங்களை தீவிரவாதிகள் தாக்குதல் செய்கிறாங்க, அவங்கள தடுக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் இறங்குறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜரியை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இமேஜரியை தான் இஸ்ரேல் அவங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய குழுக்களை உருவாக்குனாங்க. இவங்கெல்லாம் தீவிரவாத குழுக்கள் அப்படிங்கிற ஒரு இமேஜை அவங்க உருவாக்குறாங்க. பொதுவாக ஒரு அரசு ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு அடையாளப்படுத்துறது தான் வழக்கமாக இருக்குது. அந்த ஆங்கிளில் இது காமன் தானே, அதனால என்ன அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். ஆனால் அதோடு அது நிற்கலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வார் வித்தவுட் விட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையுடைய உறுப்பினர்கள், மற்ற பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாருமே போர்க்களத்தில் இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இலங்கை இராணுவம் உத்தரவு அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அந்த உத்தரவை மீறி அங்கே என்ன உண்மையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உலக மக்களுக்கு தெரியவே இல்லை. சுற்றி எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டு சாட்சியே இல்லாமல் படுகொலைகளை நிகழ்த்த ஆரம்பித்தாங்க இலங்கை இராணுவம். அதே மாதிரியான ஒரு மெத்தடை தான் இஸ்ரேல் அவங்களுடைய இடத்துலையும் அவங்களுடைய போர்க்களத்திலையும் பயன்படுத்தினாங்க. அந்த தடையை மீறி போன UN அஃபிஷியல்ஸ், பத்திரிகையாளர்களுக்கு மரணம் தான் பரிசாக 2 பக்கத்துலேயுமே கிடச்சிது. அதே மாதிரி சேஃப் ஜோன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட இடங்களை நோக்கி துல்லியமான தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தினாங்க இலங்கை அரசு. இது பாதுகாக்கப்பட்ட இடம், இந்த இடத்துல எதிராளிகள் இல்லை அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை எந்த இடத்த தீர்மானித்து வைக்குதோ அந்த இடத்துல தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. போராட்டக்காரர்கள் அந்த மக்களோட மக்களாக ஒன்றா கலந்துட்டாங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல, அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சேஃப் ஜோன்ஸில் நடந்த தாக்குதல்களை நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லக்கூட முடியாது, அவ்வளோ கொடுமையானதாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் இஸ்ரேலும் எதெல்லாம் சேஃப் ஜோன்ஸ் அப்படின்னு காசாவில் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த இடத்துலலாம் தாக்குதல் அப்படிங்கிறத செய்கிறாங்க. இதற்கடுத்து இலங்கை அரசு அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொன்ன விஷயம் என்னென்னா, ஹியூமன் ஷீல்ட்ஸை பயன்படுத்தினாங்க. மக்களை கேடயமாக பயன்படுத்தி மறைஞ்சிக்கிட்டாங்க போராட்டக்காரங்க
அதனால் எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் மக்களையும் சுட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியான டேர்ம்ஸை தான் இஸ்ரேலும் காசாவில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பு கிடயங்களாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. இதில் ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருந்தது. 1967 வாரில் இருந்து பல போர்களில் இதே மாதிரியான சம்பவங்களை இஸ்ரேல் வந்து அங்கே செஞ்சுருக்கு. அதை இலங்கையில் ரிப்ளிகேட் பண்ண மாதிரியான சம்பவங்களாக நடந்திருக்கு. உதாரணத்துக்கு மக்களை கிடயமாக பயன்படுத்தினாங்க, சாதாரண மக்களையும் தீவிரவாதிகள்னு முத்திரை குத்தி அவங்கள கொலை செய்தது, இது எல்லாமே இஸ்ரேல் அவங்க இடத்துலையும் செஞ்சாங்க. அதை தான் இலங்கையிலையும் ஃபாலோ பண்ணாங்க. இப்படி அது வைஸ் வர்சாவாக இருந்துச்சு. ஆனால் இது எப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக இலங்கையில் நடந்தது தான் இஸ்ரேல்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிக்குதுன்னா எத்னிக் கிளென்சிங் மூலமாக தான். இலங்கையில் சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களுக்கான அமைவிடங்கள் அப்படிங்கிறத தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில் கட்டாயமாக உருவாக்க ஆரம்பித்தாங்க. அங்கே சிங்கள மக்களுக்காக வீடுகள் கட்டி எழுப்புனாங்க. அங்கே சிங்கள மக்களை குடியமர்த்த ஆரம்பித்தாங்க. அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த தமிழர்களுக்கு நிலங்கள் மறுக்கப்பட்டுச்சு, உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலத்தையே இழக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் காசாவில் இஸ்ரேல் ஆர்மி பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல்ஸுக்கான செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பாலஸ்தீனியர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இலங்கைக்கு ஆரம்பத்தில் எந்த நாடுகளுமே உதவிக்கு வரல. அது உள்நாட்டு பிரச்சனை, நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அமெரிக்கா இராணுவ ஆயுதங்களை விற்கிறதுக்கு கூட தயாராக இல்லை இலங்கைக்கு. ஆனால் இஸ்ரேலுடைய உதவி கிடைச்சதுக்கு அப்புறமா அது எல்லாமே மாறுது. உலக நாடுகள் எல்லாமே இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சூழல் உருவாகுது. இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை முடிவு பண்ணுது. அதற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு ஆதரவாக நாடுகள் ஓட்டு போட்டாங்க. இது எல்லாத்தையும் விட உலக மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து போர்க்குற்றங்களுக்கான விசாரணை அப்படிங்கிறது இலங்கையில் நடத்தப்படணும், இலங்கைக்கு அதற்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட போகிற சமயத்தில் இலங்கை இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னென்னா, நாங்கள் தீவிரவாதிகளை அழிச்சிட்டோம், தீவிரவாதத்திற்கு எதிரான எங்களுடைய போருங்கிறது வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சு, நாங்கள் செஞ்சது போர்க்குற்றமே இல்லை, நாங்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு போரை தான் நடத்துகிறோம், அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாங்க. Now you are free of terrorism. இது எல்லாமே இலங்கையால் தனியாக செஞ்சுருக்க முடியாது. இலங்கைக்கு அந்த அளவுக்கான பவர் அப்படிங்கிறது கிடையாது. இலங்கை எந்த அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு நாடாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ ரீசண்டாக அது எக்கனாமி வீழ்ந்து திவாலாகிற நிலைமைக்கு போனதுலேருந்து நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் டிப்ளமேட்டிக்காக இலங்கைக்கு இவ்வளோ சப்போர்ட்டை உருவாக்கி தொடர்ந்து இலங்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு நகர்வு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இஸ்ரேல் தான் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இஸ்ரேல் இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இஸ்ரேல் மேலே ஜெனோசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாலஸ்தீனியர்களை கொன்று குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது. ஆனால் இது வரைக்கும் யாராலையும் இஸ்ரேலுக்கு தண்டனைங்கிறத வாங்கி கொடுக்க முடியல. இஸ்ரேலை பிடிச்சி நிற்க வச்சு ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்க முடியல. இஸ்ரேல் இன்றைக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நாங்கள் தான் அந்த பகுதியில் அமைதியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானோட சண்டைக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, பள்ளி குழந்தைகள் மேலே, அப்பாவி குழந்தைகள் மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னு, அதே மாதிரியான ஒரு தாக்குதலை தான் ஈரானில் இப்போ அவங்க செஞ்சுருந்தாங்க. இப்படி அவங்களுடைய குற்றங்கள் எல்லாமே யாராலையுமே கேள்வி கேட்க முடியாதபடிக்கு அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் லாபி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரியான ஒரு லாபியை பயன்படுத்தி தான் இலங்கையை அவங்க சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினைக்க தோணுது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளை எப்படியெல்லாம் அரங்கேற்றம் பண்ணலாம், அதன் மூலமாக தமிழர்களை எப்படியெல்லாம் அழிக்கலாம், இப்படி தமிழர்களை அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதியை எப்படி இலங்கை இராணுவத்தை வச்சு எடுத்துக்கிறது, அப்படி எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இலங்கையை வச்சு பயிற்சியாக எடுத்துக்கிட்டு, அப்படி எடுத்த பயிற்சியை வச்சு இன்றைக்கி காசாவில் பாலஸ்தீனியர்களை எல்லாரையும் அழிச்சிட்டு அங்கே முழுமையான ஒரு இஸ்ரேலை உருவாக்குறாங்களோ அப்படின்னு தான் சொல்லணும். இது வெறும் ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸாக மட்டும் நம்மளால சொல்ல முடியாது, அதுதான் ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தர் இலங்கையில் எப்படி ஒரு கிளென்சிங் நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு மெத்தடில் தான் இஸ்ரேலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்கார். לכבוש, לספח, לטהר טיהור אתני, תסתכלו על צפון הרצועה, טרנספר, תקראו לזה שאתם רוצים, ולהתיישב יישוב יהודי.
זה העניין. டெல் அவிவ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் பெற்ற நெவோ ஸ்பீகல் ஹீப்ரூவில் எழுதின ஆர்டிக்கலை தமிழ் கார்டியன் மேகசினில் வந்து கோட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அதில் நெவோ எப்படி ஸ்ரீலங்காவுக்கும் அதே மாதிரி காசாவில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கார். அது இந்த மாதிரி இனப்படுகொலை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் இந்த இனப்படுகொலைகள் எப்படி நடக்குது, எப்படி சிஸ்டமேட்டிக்காக நடக்குது, அந்த சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்து அதில் கிடைச்ச அனுபவத்தை வச்சு இன்றைக்கி பாலஸ்தீனியர்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப பெருசாக எழும்புது. ஓகே பிக் பஸ், இலங்கையில் தமிழர்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கும் இப்போ காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கும் எந்த அளவுக்கு ஒற்றுமைகள் இருக்குது, அதில் இஸ்ரேலுடைய கை எப்படி ஓங்கி இருந்திருக்கு அப்படிங்கிற இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன்.